சால்மன் மீன் வச்சுட்டு தான் இன்னைக்கு வந்து ஒரு அருமையான மீன் குழம்பு வைக்க போகிறோம். இந்த மீன் வந்து பச்சையாகவே வந்து சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சையாகவே சாப்பிடுவாங்கன்னு என் பையன் சொல்லுவாங்க. இது நம்ம இன்னைக்கு வந்து குழம்புல வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் கம்மியாக ஊற்றி இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் பொங்கல் ஆஃபராக 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு, நம்ம 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலும் இலவசம். அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு 1200 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் இருக்கும். அந்த பொங்கல் மந்த் 1 மந்த் வரைக்குமே உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும். இந்த ஆஃபர்ல உங்களுக்கு வேணுன்ற மசாலாவா இருந்தாலும் சரி, சத்து மாவு, அதுக்கப்புறமா வந்து ரெடிமேடு இட்லி மாவு, தோசை மாவு எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்குது. வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்க, இதில் 5 சில்லு மட்டும் தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமா சின்ன வெங்காயம் கொஞ்சமா மட்டும் சேர்த்துக்குவோம். இதுல 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வேற எந்த பொடியும் சேர்க்க வேணாம். நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா தூள் மட்டும் போட்டு நம்ம செஞ்சுக்குவோம். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மீன் குழம்புக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். வெந்தயம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு, மிளகு ஒரு 5-6 போட்டுக்குவோம். பாருங்க, எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். நல்லா 1.5 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். பாருங்க, தேவையான அளவுக்கு உப்பு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதில் 3 தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த 3 தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு மசாலா பொடி போட்டுக்கலாம். கரெக்டா இருக்கும். இதுக்கு நிறைய மசாலாலாம் போடணும்னு அவசியம் இல்லை. இதுவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கலாம். பாருங்க, அப்படியே ஒரு கொதி வரட்டும். வரும்போதே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மசாலா இதையும் ஊற்றிடலாம். பாருங்க, தேங்காய் வெங்காயத்தை அரைச்சி வச்சிருக்கேன். இந்த மசாலாவையும் இதில் ஊற்றிடலாம். பாருங்க, இதுலேயே வந்து மசாலா ஊற்றி இருந்தது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடலாம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அதனால் இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இன்னும் எல்லாமே பச்சை வாசம் அப்படியே தான் இருக்கும். அதனால் தட்டை வச்சு மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா திக்காக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாமே எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய மசாலா போட்டு செஞ்சோம்னா மீன் குழம்பு மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்க. பாருங்க, இதில் நிறைய மசாலா எல்லாமே இருக்குது. நல்லா இந்த மீனை மட்டும் எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்க, சூப்பரான மீன் குழம்பு. நிறைய மசாலா போடாமல் ரொம்ப காரம்லாம் சேர்க்காம இந்த மீன் குழம்பு வச்சுருக்கோம். இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கும்போது தண்ணியாக ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மீன் நிறைய வச்சு சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.